ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்டு. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான பட்ஜெட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு 15,000 பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் சேமிப்பு மிக மிக அவசியங்க. நம்ம எவ்வளோ சேமிக்கிறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கை முன்னேறுங்க. நம்ம சிறு சிறு சேமிப்பாக சேமிக்கணும். அதாவது நம்ம சின்ன சின்ன தொகையாக சேர்த்து வைக்க சொல்ல நம்ம வாழ்க்கையில் அதிகமாகவே முன்னேற முடியும். நம்ம மட்டும் சேமிக்கிறது இல்லாத பசங்களையும் சேமிக்க வைக்கிற தாட்டு வரணுங்க. அது எப்படின்னா, பசங்களை உண்டியல் வாங்கி கொடுத்து நம்ம கையில் கிடைக்கிற காசை உண்டியலில் போட்டு சேவ் பண்ணணும்னு சொல்லித்தரணும். அது அவங்க பெரியவங்க சேமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 20,000 பட்ஜெட் போட்டிருக்குங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சேமிப்பு மிக மிக அவசியங்க. நம்ம வீட்டு வாடகைன்னு பார்க்க சொல்ல 4,500 வாடகை, மெயின்டெனன்ஸ் 500, மொத்தம் சேர்த்து 5,000 ஆகுதுங்க. வெளியெல்லாம் போய் கேட்டிங்கன்னா 7,000 8,000 சொல்லுவாங்க. மளிகை சாமான்னு பார்க்க சொல்ல அரிசி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக வேஸ்ட் பண்ணதுனால நம்ம வீட்டில் அன்னலட்சுமி தங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நீங்கள் 2 பேருக்கு செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவாக எடுத்து செய்யுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவதுன்னு பார்க்க சொல்ல எண்ணெய் தாங்க. எண்ணெய்ன்னு பார்க்க சொல்ல எண்ணெய் 5 லிட்ரு இப்போ 950 நம்ம எண்ணெய் ஒரு மாதத்துக்கு 1 லிட்டரு யூஸ் பண்ணுறவங்களும் 5 லிட்டரு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எண்ணெய் நம்ம கையாளுறதை பொறுத்து தாங்க எண்ணெய் யூஸ் பண்ண முடியும். மளிகை சாமான்னு பார்க்க சொல்ல கடை உள்ள நுழைஞ்சாலே 2,000 3,000 ஆகிடும். நான் ஒரு மாதத்துக்குன்னு சொல்லிவிட்டு 1,600 போட்டிருக்கேன். பூஜை பொருள்னு பார்க்க சொல்ல 300 போட்டிருக்கேங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ண சொல்ல எனக்கு பூஜை ஐட்டம்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பால் மாதத்துக்கு 500 ஆகிடும் எனக்கு. நான் காலையில் 1/2 லிட்ரு, சாயந்தரம் 1/2 லிட்ரு அந்த மாதிரி வாங்குவேங்க. அதுக்கப்புறம் கேஸ் ரொம்பவே தட்டுப்பாடு ஆகிடுச்சிங்க. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். அதுவே 950 சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அரிசி பருப்புலாம் ஊற வச்சு யூஸ் பண்ண சொல்ல கேஸ் ரொம்பவே சேவ் ஆகுங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் தாங்க. பெட்ரோல் மாதத்துக்கு 700 போட்டிருக்கேன். நம்ம லாக்டவுன்லாம் வரப்போகிறதுனால பெட்ரோல்லாம் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் தாங்க. மொபைல் நம்ம ஒரு வீட்டிலன்னு பார்த்தா இப்போ 2 மொபைல் ஆயிடுச்சுங்க. அதுக்கு 350 கணக்கு போட்டு நான் 700 போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் டிவி தாங்க. டிவி நம்ம பசங்கக்கிட்ட மொபைல் கொடுத்தா கூட எனக்கு பொம்மை டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. அதுவே 250 ஆயிடுதுங்க. ஃபஸ்ட்லலாம் 200 இருந்தது, இப்போ 250 ஆக்கிட்டாங்க. விலைவாசிலாம் எங்கே போகுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறி தாங்க. அப்போல்லாம் சும்மா போய் காய்கறி கடையில் கொத்தமல்லி கறிவேப்பிலைன்னு கேட்டால் கையில் எடுத்து சும்மாவே தருவாங்க. இப்போ தரவே மாட்டேன்றாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பழத்துக்கும் காய்கறிக்கும் 2,000 அப்படின்னு போட்டிருக்கேன் மாதத்துக்கு. இது 4 வாரம், அதாவது 2,000 இன்ட்டு 4 வாரம் 500 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மீனும் கறியும் தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபெஸ்டிவல் டைமில் எடுப்பாங்க, இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கறி மீனுன்னு எடுப்பாங்க. இப்போல்லாம் வாரத்துக்கு 2 தடவை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கே 2,000 ஆயிடுதுங்க. நான் 2,000 இன்ட்டு 4 வாரம் 500 போட்டிருக்கேன், வாரத்துக்கு 500. அதுக்கப்புறம் குழந்தைங்கள் ஸ்நாக்ஸ் தாங்க. குழந்தைங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்க சொல்ல நம்ம வீட்டில் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் வெளியே போனாலே ஜூஸ் வாங்கித்தா, இதை வாங்கித்தா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கித்தா, முறுக்கு வாங்கித்தா, குக்குரே வாங்கித்தா, பிஸ்கெட் வாங்கித்தான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் அது 500 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவுங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 1,000 நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாதவங்களாக இருந்தால் இதை சேவிங்ஸில் போட்டுக்குங்க. எனக்கு செலவாகிற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 17,500 எனக்கு சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா 20,000ங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் 2,500 2,500 நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சேவ் பண்ணுவேங்க, மாதம் 1,000 சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் கோல்டு ஸ்கீமில் ஒரு 1,000 போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மாதம் 1,000 போட்டால் தான்
12 மாதத்துக்கு 12,000. அதுக்கப்புறம் நம்ம 1 கிராம் நகை எடுக்கிறதுக்கு கூட இப்போ வந்து மண்ணானாலும் சரி பொண்ணானாலும் சரி விலைவாசி அதிகமாக உயர்ந்து போகுதுங்க. அதுக்கப்புறம் மகளிர் குழு சீட்டில் ஒரு 500 போடுங்க. இந்த மாதிரி போட்டு சேவ் பண்ண சொல்ல நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றன்ற வந்து இந்த கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வச்சுக்க நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.